வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 8/3/2026 மார்ச் மாதம் 8ஆம் தேதி, விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் மாசி 24ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் படைச்செருக்கு. குறள் 776. விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. தெளிவுரை: தன் மார்பில் புண்படாத நாட்களை எல்லாம் குற்ற நாட்களாக கொள்வான் வீரன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறி ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக உருவாக்கட்டும். இன்றைய கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு வக்கரமாக, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் வக்கரமாக, மீனத்தில் சனி, அதோடு கூட சுக்கிரன். கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று உங்கள் அப்பா வழி உறவினர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். பலருக்கும் புரியாத அல்லது தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கு அதன் மையப்புள்ளியை புரிந்து கொண்டு பொறுமையுடன் கடினமான சூழ்நிலைகளையும் அறிந்து புரிய முடியாத சிக்கல்களுக்கு வழிகாட்டுவீர்கள். இன்று உங்களது பேச்சு பலரையும் கவரும். நிச்சயமாக உங்களது நேர்மறையான எண்ணங்களும் தெளிவான கருத்துக்களும் இன்று பலரை கவரும் என்பதில் சந்தேகமில்லை. தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள். அசையா சொத்துக்கள் இன்று வந்து சேரும். முக்கிய கிரகநிலைகள் சாதகமாக இருப்பது பலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் உண்டாகும். இன்று பிறரின் செயல்களில் உள்ள குறைகளை கண்டறிந்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குவதன் மூலம் அவர்களின் வளர்ச்சிக்கு உதவ முடியும். குறைகளை சுட்டிக்காட்டும் பொழுது கனிவாகவும் மேம்படுத்துவதற்கான வழிகளுடனும் கூறுவது அவசியம். பிறருக்கு இன்று ஆலோசனை வழங்குவீர்கள். உங்களின் ஆளுமை பண்பு என்று அதிகரிக்கும். எப்படியாவது தான் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்ற ஆசை இன்று ஏற்படும். முறையான திட்டமிடல், கடின உழைப்பு, சுய கட்டுப்பாடு மற்றும் சரியான நிதி மேலாண்மை மூலம் நிறைவேறும். இன்று ஆசிரியர், கட்டுமானம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நிதிநிலை மிகவும் வலுவாகவும் வருமானம் சிறப்பாகவும் இருக்கும். முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு முடிப்பீர்கள். தொழில் மற்றும் வணிகத்தில் லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் நீண்டகால மந்த நிலை உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம். உண்மைதான். கிள்ளி கொடுத்த காலம் அள்ளி கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் தற்போதைய சூழலை திறமையாக கையாளுங்கள். சிறிய முதலீடுகள் மற்றும் திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் பொறுமையுடன் செயல்பட்டால் விரைவில் முன்னேற்றம் காண முடியும். கோச்சார நிலைகள் கை கொடுக்கும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து புதிய அணுகுமுறைகளை முயற்சிப்பது சாதகமான பலனை தரும். இன்று சகோதரரிடையே இருந்த கசப்பு விலகி சுமூகமாகிவிடும் காலம் இது. சுப நிகழ்ச்சி, அண்ணன் தம்பி சேர்ந்தே குடும்ப நிகழ்ச்சியை நடத்துவீர்கள். இன்று குதிரை பார்ப்பீர்கள். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் காய்ச்சல், ஒற்றை தலைவலி, மஞ்சள் காமாலை, சூடு, வாதம், இடுப்பு பகுதியில் சிறிய கட்டி, தழும்பு இப்படியாக ஏற்படும். கவனம் இருக்கட்டும். இன்று கோயில் நிலம், மேடை, குகை பகுதிகள், உயரமான பகுதிகள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ராஜா, ரவி, சூர்யா, நாதன், பாஸ்கர், அருண், ராஜா, லாவண்யா, சாமி, அசோகன், பிரகாஷ், உதயன், கதிர், சவிதா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் கோதுமை, தனியா, மிளகு, சுண்டல், தேன், சீரகம் அதிகம் உபயோகம் இருக்கும். இன்று ஆரஞ்சு, பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.